ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் நம்ம மாத பலன்களாகப்பட்ட அந்த ஆவணி மாத பலன்களை சொல்ல போறோம். இந்த ஆவணி மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாத பலன்கள், அதுவும் தமிழ் மாதம் நம்ம குறிக்கும் போது அந்த சூரியனுடைய நகர்வை பொறுத்துதான் இந்த மாத பலன்களாகப்பட்ட அந்த தமிழ் மாதம் நம்ம குறிக்கிறோம். இந்த மாதத்துல 17ஆம் தேதி அந்த சூரியன் ஆகப்பட்டவர் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இந்த சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாக கூடிய அந்த சூரியனின் தன்மைகள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா மிதுன ராசியில செவ்வாய் பகவான் இருக்கிறார். அடுத்து கடக ராசியில குரு உச்சம் பெற்று இருக்கிறார். அடுத்து கன்னி ராசியில சுக்கிரன் நீச்சமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள், இது என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. இதுல முக்கியமாக நம்ம சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா வக்ரத்தன்மையோட இருக்கிறார். அப்போ இந்த மாதம் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, எந்த இடத்துல நீங்க கவனமாக இருக்கணும், எதன் மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் தீரப்போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மீன ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் அப்படின்ற அந்த மறைவு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த மீன ராசி என்பர்கள். இந்த மீன ராசி என்பர்கள் தான் பாத்தீங்கன்னா நிறைய மறைவான விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நபர்கள். அதாவது வீட்டுக்கு தெரியாம சில உறவுகள், வீட்டுக்கு தெரியாம பணம் சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா லேடிஸா இருக்கிறாங்க அப்படின்னா வீட்டுல யாருக்குமே தெரியாம சில இடத்துல எல்லாம் பணத்தெல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான மறைவான சில விஷயங்கள் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கும். இதுல கெட்ட பழக்கங்கள் அப்படின்றது பெரிய அளவுக்கு இருக்காது. ஒரு மறைமுகமான உறவுகள் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வேற விதமா ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருப்பாங்களே ஒழிய அந்த உறவுகள்ல பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இல்லாத ஒரு அமைப்பு வாய்ந்த ஒரு நபர்கள் தான் இந்த மீன ராசி என்பர்கள். எல்லாருக்கும் ஒரு கொடுத்த கை அப்படின்லாம் சொல்லலாம். ஏன்னா இவர்களுக்கு கை எல்லாருக்குமே உதவிகள் செஞ்சு செஞ்சு பழக்கம்னால அந்த உதவிகளை செய்யாம இருக்கிறது இவங்களால முடியவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த மீனராசி என்பர்கள் உதவிக்காக பிறந்தவர்கள் அப்படின்னே சொல்லலாம். எப்படி மேஷராசி என்பர்கள் ஆழ பிறந்தவர்கள்னு சொல்றோமோ அதே மாதிரி மீனராசி என்பர்கள் உதவிக்காக பிறந்தவர்கள்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு ரொம்ப இலவசமான முறையில சில கன்சல்டேஷன் எல்லாம் கொடுப்பாங்க இந்த மீனராசி என்பர்கள். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப எளிமையான முறையில, அதாவது மிகவும் குறைந்த கன்சல்டேஷன்ல ஃபீஸ் வாங்கக்கூடிய நபர்கள்லாம் இந்த மீனராசி என்பர்கள் தான் இருப்பாங்க. இந்த 1 ரூபாய் டாக்டர், 10 ரூபாய் டாக்டர், இவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா மீன ராசியாக தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த மீன ராசி என்பர்களுக்கு தான் இந்த ஹெல்பிங் டெண்டன்சி அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். ஜென்ம சனி ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சனி வக்ரத்தன்மையோடு இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு ஒரு திருப்பு முனையான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் இருந்தாலும் வேற ஒரு வாய்ப்புகள் சேரக்கூடிய ஒரு நேரம். வேலையில வாய்ப்புகளோ இல்ல தொழில் ரீதியான வாய்ப்புகளோ இல்ல ஒரு நீங்களே ஓனா எடுத்து சில செய்யக்கூடிய, அதாவது ஃப்ரீலான்சரா சில விஷயங்களை செய்யறதுக்கு உண்டான ஒரு அமைப்போ இந்த மீன ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வயதானவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப உடம்பு முடியாம படுத்திருப்பாங்க. இந்த மாதத்துல இருந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பிரிஸ்கா இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த வாழ்க்கை சேஞ்ச் அப்படின்றது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். வயதானவர்கள் இந்த மாதத்துல எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு கவலையே இல்லை. ரொம்ப திடகாத்திரமா நல்ல ஒரு மைண்ட் செட்டோட சில விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது வயது மூத்தோர்களுக்கு கூட இருக்க போகுது. நிறைய பேர் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, உடல் நலன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்புகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல கவலையே படாதீங்க. எல்லாமே 1 by 1 ரெக்கவர் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும்.
இருக்கும். மீனராசி என்பவர்கள் ஸ்டூடெண்ட் விசால இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஒர்க் விசாவா மாத்த முடியாம திண்டாடிட்டு இருக்கிறாங்க வெளிநாட்டுல. அதெல்லாமே இந்த மாதத்துல இருந்து ரெகவர் ஆகிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்கும். இந்த மீன ராசியில பிறந்த நட்சத்திர அன்பர்கள், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் தொழில் ரீதியான பண வரவுகள் கோடிக்கணக்காக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அந்த பண வரவுகள்னால உங்களுடைய தொழில் அடுத்த கட்ட ஒரு நகர்வை நோக்கி பயணிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். நீங்க கூட எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க நமக்கு இவ்வளவு பிரச்சனையும் சால்வ் ஆகுமா அப்படின்னு. கண்டிப்பாக இத்தனை பிரச்சனைகளும் உங்களுக்கு சால்வ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள், இவர்களினுடைய வேலை அலுவலகத்துல உயர் அதிகாரிகள்னால நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. அதுலயும் பெண்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஆண்கள் பாத்தீங்கன்னா அவர்களை மட்டம் தட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த உயர் அதிகாரிகள். இதனால ரொம்ப சென்சிட்டிவா உணர்ச்சி வசப்படுறதுக்கு எல்லாம் வாய்ப்புகள் கடந்த காலத்துல இருந்தது. அந்த உயர் அதிகாரிகள்னால இருக்கக்கூடிய தொந்தரவுகள் முழுமையா விலகிடும். உயர் அதிகாரிகள் வேறு இடம் மாறுவதற்குண்டான ஒரு நேரம் எல்லாம் இருக்கு. அவங்களே உங்களை விட்டு போயிடுவாங்க. அதனால கவலைப்பட வேண்டாம் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். அடுத்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள், 27 நட்சத்திரத்துல 27வது நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள். முழுமையான தெய்வ ஆசீர்வாதம், முழுமையான மனோபலம், திடபலம், நம்பிக்கை, அடுத்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான ஒரு ஆசீர்வாதமும் பெற்ற நட்சத்திர அன்பர்கள் ரேவதி நட்சத்திர அன்பர்கள். பிறர்கிட்ட ஏமாறுவாங்க. எங்க மேடம் ஆசீர்வாதம் ஆயிருக்குன்றீங்க, ஆனா நாங்க ஏமாந்துகிட்டே இருக்கணும். அது உங்களுக்கு உண்டான ஒரு இயற்கையான குணம். அதாவது எல்லாருக்குமே இந்த மீனராசி என்பர்கள் நான் முதலே சொன்னேன், எல்லாருக்குமே கொடுத்து ஹெல்பிங் டெண்டன்சி இருக்க கொஞ்சம் ஏமாறுறது இருக்கத்தான் செய்யும். அதனால உங்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் வராது. உங்களுடைய குழந்தைகள் சீரும் சிறப்புமாக செழுமையான ஒரு வாழ்க்கையோடு வாழ்வதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் பெற போறாங்க. இந்த மாதத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி, கடன் தொந்தரவுகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம், புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம், குழந்தைகள் ரீதியான சில பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மீனராசி என்பர்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த மாதம் சக்சஸ்ஃபுல்லா வரணும். அதாவது திருமணமாக மாறுவதற்குண்டான ஒரு நேரம். குழந்தை பாக்கியம்லாம் இல்லைன்றவங்களுக்கு அந்த மருத்துவ ஆலோசனையின் மூலம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு முன்னான முழு அமைப்புகளும் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப பாக்குறது நல்லது. மன ரீதியான குழப்பங்கள் இருக்கும். நைட் எல்லாம் தூக்கம் வராம ஆபீஸ்ல போய் தூங்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறேன். அதெல்லாமே தீர்றதுக்கு உண்டான ஒரு மாதமாகவும் தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும், நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பிரசன்னம் மூலம் தீர்வு காணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய புதிய வீட்டிற்கு வாஸ்து முறைப்படி சில விஷயங்களை அமைக்கணும். பூஜை ரூம் எங்க இருக்கணும், பூஜை அறையில என்னென்ன விஷயங்கள் இருக்கணும், அடுத்து பெட்ரூம் எந்த இடத்துல இருக்கணும், பெட்ரூம்ல என்னென்ன விஷயங்கள் அதாவது நீங்க செய்யணும். ஏன்னா படுக்கை அறையில கண்ணாடி அப்படின்றது இருக்கக்கூடாது. அந்த கண்ணாடி இருந்துச்சு அப்படின்னாலே அங்க தாம்பத்தியம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதே மாதிரி முதியவர்கள் படுக்கக்கூடிய படுக்கை அறை தனியான ஒரு திசையிலையும், அடுத்து பாத்தீங்கன்னா இளம் வயதினர்கள் படுக்கக்கூடிய படுக்கை அறை ஒரு தனியான திசையிலையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் வாஸ்துல இருக்கு. இதெல்லாம் பார்க்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.